Hi friends, welcome back to Masherbal care. இன்னைக்கு நம்ம Masherbal careல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேர் டையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு சீப்பு வச்சு சீவிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லைட் ஷேட் மாதிரி மாறும். அதுக்காக ரொம்ப பிளாக்காக மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. ஸோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஹேர் டையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதை நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கலரை கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போது ஹேர் டை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு இரும்பு கடாயாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ இதில் நான் என்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. ஸோ முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அயன் சத்துலேருந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு உங்களுக்குமே தெரியும். ஸோ அதனால் நான் எல்லாமே டீட்டெயிலாக அப்படிலாம் சொல்லலை. அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலையிலையும் நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. நம்ம முடிக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. ஸோ இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ரெண்டையுமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா வறுக்க போகிறேன். அந்த கருப்பாகணும் அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா தான் அந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட மாஸ்டர்பல் கேர் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஹேர் டை வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட மாஸ்டர்பல் கேர் ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா ஹேர் டை பவுடரும் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். வேணால் ஸ்க்ரீனில் நம்பர் வேணால் கொடுக்குறேன், வேணால் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு. நீங்கள் இன்னும் கூட டார்க்காக வறுக்கணும் அப்படின்னாலுமே வறுத்துக்கலாம். இப்போ இதை நல்ல பவுடராக நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் மிக்ஸி கப்பில் கூட சேர்த்து நீங்கள் பவுடர் பண்ணதாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கல் உரல் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் பவுடர் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி சும்மா ஒரு பிளேட்டில் வச்சே நான் நசுக்கி எடுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு அரிப்பு வச்சு நம்ம ஜல்லிச்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா பொடிசாக நம்மளுக்கு வேணும். ரொம்ப நைஸாக இருக்கிறது மட்டும் வேணும். திப்பி திப்பியாக இருக்கிறத நீங்கள் தூக்கி போட்டுருங்க. இப்போ நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ சும்மா உங்களுக்கு ட்ரையலுக்காக கொஞ்சமாக மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். அந்த திப்பியை பாருங்கள், இந்த அளவுக்கு திப்பி இருந்துச்சு. ஸோ அதை நான் சைடில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இது கூட ஒரு சில பொருள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதிகமாக இதுக்கு பொருட்களும் நம்மளுக்கு தேவை கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருள் தான் நமக்கு வேணும். இப்போ எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஆலிவேரா ஜெல் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸ்கின் கேர் ப்ராடக்டில் ஸோ அதே மாதிரி ஆலிவ் ஆயிலுமே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆலிவ் ஆயில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த ஆலிவ் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. நம்மளோட ஸ்கேல்ப்பை இது நல்லா உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களோட ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஆலிவேரா ஜெல்லும் நம்ம சேர்த்துக்கிறேன். அந்த ஒயிட் ஜெல் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பச்சை கலரில் இருக்கும் இல்லையா, அது வேண்டாம். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எந்த விதமான மிக்சிங்கும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல பியூரான ஆலிவேரா ஜெல் இது. ஸோ இந்த மாதிரி பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னை அது அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதில் ஆயிலை அதிகமாக சேர்ப்பாங்க இல்லையா. இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆயில் அதிகமாக சேர்க்காமல் நான் ஆலோவேரா ஜெல்லு தான் அதிகமாக நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெல்லு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட முடியில் தடவினதுக்கப்புறமா ஓரளவுக்கு அது சீக்கிரமாக காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம சீப்பு வச்சு சீவிடலாம். ஆனால் ஆயில் நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஆயிலியாக ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அது ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த முடியே எண்ணெய் வடிஞ்ச மாதிரி ஆயிரும் இல்லையா, அது நல்லா இருக்காது. ஸோ இப்போ நிறைய பேர் நிறைய தலையெல்லாம் ஆயிலே வச்சுட்டு வெளியே போகிறது கிடையாது. ஸோ அதனால நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஜெல்லை அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலை கொஞ்சமாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஸ்கேல்ப்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆயிலை நான் யூஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா வெறும்
அந்த ஆலிவேரா ஜெல்லை மட்டும் போட்டோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு சரிப்பட்டு வராது இல்லையா, அதனால தான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப வந்து டார்க்காக அப்படிலாம் உங்களுக்கு வந்து கலர் வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் ஒயிட் முடியில் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணும்போது லைட்டான ஒரு கலர் சேஞ்சிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கலர் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே கிளம்புறீங்க, சடனாக வந்து பிளான் வந்துருச்சு, நீங்கள் உடனே கிளம்புறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா லைட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்படி தலையை வந்து சீவிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெல் வந்து கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மேலே வந்து அப்படி உதிர்ந்து வந்துடும். அந்த கலர் மட்டும் உங்களோட முடியில் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது நார்மலாக போயிடும் கலர் வந்து. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் டை அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.